டே கேண்டில் படி பார்த்தோம்னா 3 ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் செட்டப் மாதிரி தான் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது உடைக்கக்கூடாது, உடைச்சா ஃபால் இருக்கும் அடுத்தது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டே கேண்டில் ரேஞ்சே பெருசு, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் இது ரேஞ்சு என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 74,562 அப்படிங்க நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸ் ஆகும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 74,872. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 75,092 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 74,250 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் டேவோட லோ தான் 73,950. தேர்டு பார்த்திங்கன்னா 73,424. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெஸ்டன் ஜோன் இந்த எல்லோ ஜோன் போட்டுருவோம். செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும் அடுத்தது புள்ளி சைடு வாய்ப்பு இருக்கும். அப்போ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவை தொட்டுட்டு மார்க்கெட் திருப்பி பாதாக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை சப்போர்ட்